டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு பேசிவ் இன்கம் அதிகமாக கிடைக்கும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பெனிஃபிட் கிடைக்கும். அதை பற்றி பார்ப்போம். டிவிடெண்ட் பங்குகளில் நம்ம முதலீடு பண்ணும்போது என்னென்ன ரேஷியோலாம் பார்க்கணும், அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது, அதை பற்றியும் பார்ப்போம். ஸ்க்ரீனர் வெப்சைட்டை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி சூப்பரான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 4 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 4மே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு தருவாங்க. ஆனால் ஒவ்வொரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பார்ப்போம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கும்போதும் உங்களுக்கு புது புதிய ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் அதிகமான டிவிடெண்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 2025 ஹெச்சிசிஎல் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 9,092 கோடி வந்திருக்கு. ஏன்னா ஹெச்சிசிஎல் டெக்னாலஜியில் அவர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹோல்டிங் வச்சுருக்காரு. அதாவது அதிகமான ஷேரு சிவநாடாட்ட தான் இருக்குது. எப்போல்லாம் ஹெச்சிசிஎல் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இவருக்கு தான் அதிகமான டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு போகும். கிட்டத்தட்ட இந்த ஃபினான்சியல் இயர் 2025 16,290 கோடி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 9,902 கோடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே டிவிடெண்டாக போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனில் அகர்வால், அதாவது வேதாந்தோட ஓனரு, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் நிறைய ஸ்டேக் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவருக்கு கிட்டத்தட்ட 9,591 கோடி டிவிடெண்டாகவே வந்திருக்கு. முகேஷ் அம்பானிகிட்ட பார்த்தீங்கன்னா 6,000 7,000 கோடி வரைக்கும் டிவிடெண்ட் வாங்கியிருக்காரு. கௌதம் அதானிக்கு 5,000 6,000 கோடி பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கும் டிவிடெண்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அதிகமான ஷேர் ஹோல்டு பண்ணுறாங்க. குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் 50% 60% இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரதான் போகுது. இவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. அதாவது நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பார்க்கணும், மாதம் நம்மளுக்கு சம்பளம் வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது ஃபுல்லாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்குது. ஏன்னா ஸ்டாக் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதை விற்கணும்னு கூட அவசியம் கிடையாது. டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளும் ஒரு 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி அப்படின்னு ஹெச்சிசிஎல் டெக்னாலஜியில் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குவான்டிட்டி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். ஹெச்சிசிஎல் ஓனர் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் குவான்டிட்டி வச்சிருக்கிறாரு. அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் டிவிடெண்ட் இன்கம் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஒரு 1000 வச்சுருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 இன்கம் வரும் டிவிடெண்ட் இன்கம். இன்னமும் நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் நிறையா தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு, அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். இப்போ நம்மகிட்ட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு இடத்த வாங்குவோம், அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடுவோம். அது மாதம் வாடகை அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடம். அதே மாதிரி தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸும் நம்ம டிவிடெண்ட்டை வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்போல்லாம் டிவிடெண்ட் தராங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டீசெண்டான டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வீட்டை வாங்கி அதை வாடகைக்கு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் ஒரு 3 to 4% தான் இருக்குது. நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு நம்ம எங்கே இருந்தாலும் சரி, எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அமௌண்ட் வேணும் அப்போல்லாம் கிடையாதுங்க. வெறும் 100 ரூபாயிலேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம வாங்கிட்டா போதும். நம்ம அந்த ஸ்டாக்கை எப்போ விற்கிறோமோ, இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கு எப்போ அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு தடவை 100 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணோம்னா அந்த 100 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்மளோட லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் தரும். ஜென்ரலாகவே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பணம் காய்க்கிற மரம், இல்லைனா தங்க முட்டை விடுற வாத்து அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை நம்ம அதை வாங்கிட்டா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அது ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கும் அதிகமான டிவிடெண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால் எஃபெக்டில் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும். ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா போக 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 டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி
ரூ. 5 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் குடுத்துட்டுருக்காங்க அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 100 இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு 5% டிவிடெண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அதே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிசினஸ் பண்றாங்க, ஸ்டாக்கோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அடுத்த ஒரு 7 டூ 8 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரூ. 100 இருந்து ரூ. 1000 போகுது அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ரூ. 1000 போகும்போது ஒரு ஷேருக்கு ரூ. 50 வந்து டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா, ரூ. 1000 வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5% இருக்கும். ஆனா நம்ம வந்து ரூ. 100 வாங்கியிருக்கனால, அந்த ரூ. 50 டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால போக போக அந்த கம்பெனியோட குரோத் நல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி நம்மகிட்ட இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டிவிடெண்ட் இன்கம் அப்படின்றது வரும். நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே அந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி நம்ம வாங்க மாட்டோம். ஆனா மாசம் மாசம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாங்கின மாசமே அந்த கம்பெனி டிவிடெண்ட் குடுத்தாங்கன்னா, அப்பவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ல நம்ம முதலீடு பண்ணும்போது, மேக்ஸிமம் அந்த கம்பெனி டிவிடெண்ட் பே ரேஷியோவ நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து 60% கீழ இருக்கிற மாரி பார்த்துக்கணும். இந்த டிவிடெண்ட் பே ரேஷியோனா என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு ரூ. 100 ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அவங்களோட பிசினஸ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டா திருப்பி தரலாம் அப்படின்ற மாரி தருவாங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பே ரேஷியோ மினிமம் 60% கீழ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த டிவிடெண்ட் பே ரேஷியோவ 60% இருந்து 80%, 90% இந்த மாரி மாத்துனாங்க அப்படின்னா, டிவிடெண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து கிடைக்கும். அதனால இந்த டிவிடெண்ட் பே ரேஷியோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஈஸியா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது அப்படி வந்து பார்க்கலாம். நம்ம கூகுள்ல போயிட்டு ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இந்தியா அந்த மாரி இல்லன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா அந்த மாரி எதனா சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கிரீனர் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். இப்ப கீழ இருக்கிற மாரி நான் என்ன பண்ணேன்னா, ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இந்தியா அப்படின்ற மாரி சர்ச் பண்ணதுக்கப்புறம், ஸ்கிரீனர்ல வந்து பாருங்க ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ் அப்படின்ற மாரி வந்திருக்கு. அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகி ஒரு லிஸ்ட் வந்து காமிக்கும். அப்படியும் இல்ல அப்படின்னாலும், டைரக்ட்டா ஸ்கிரீனர் வெப்சைட்ட போய் ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். நம்ம வந்து Gmailல வச்சு அதில வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்க பாருங்க மஞ்சள் கலர்ல வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஸ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ரைட் சைடு மேல இருக்கு பாருங்க வேல்யூவேஷன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ் அப்படின்ற இந்த பட்டன் மாரி இருக்கும். இதிலேயே வந்து பாருங்க நெறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. லாஸ்ட் ப்ராஃபிட் கம்பெனிஸ் இருக்கு. FCF ஈல்டு இருக்கு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ் அப்ப நம்ம கிளிக் பண்ணோம்னா, மறுபடியும் இந்த லிஸ்ட் வரும். கீழ இருக்க சர்ச் கொரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் எத பேஸ் பண்ணி வருதுன்னா, டிவிடெண்ட் ஈல்டு 2%க்கு மேல இருக்கணும். அதே மாரி டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 100%க்கு வந்து கீழ இருக்கணும். கம்பெனியோட ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 வருஷத்துல 10க்கு மேல இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொரி. இந்த மாரி நம்மளுக்கு ஏத்த மாரி இந்த கொரிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப டிவிடெண்ட் பே ரேஷியோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம வந்து 60 அப்படின்ற மாரி வந்து மாத்திக்கலாம். அதே மாரி ஆவரேஜ் 5 இயர்ஸ் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0%க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5%, 2% இந்த மாரி மாத்திக்கலாம். அதாவது நமக்கு எப்படிலாம் கம்பெனி வந்து வேணும், அதே மாரி என்னென்ன ரேஷியோல அந்த கம்பெனி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த ஸ்கிரீனர் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கிரீனர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட்டு. இப்ப நம்மளுக்கு கடனே இல்லாத கம்பெனிய நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதே மாரி கடன் இருக்கக்கூடாது. டிவிடெண்ட் வந்து அதிகமா தரணும் அப்படின்னா கூட, இங்க வந்து கொரியில வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழ இருக்கணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0.20 கீழ இருக்கணும். இல்லன்னா 0ல இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டா கூட அந்த லிஸ்ட் எல்லாமே வந்துரும். இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனர் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியா பார்த்து நம்ம ஈஸியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட பத்தி பார்த்துரலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிவா நாடார் இப்ப தான் பார்த்தோம். இந்த கம்பெனியோட ஓனர் தான் நம்ம இந்தியால அதிகமான டிவிடெண்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு. கரண்ட் பிரைஸ் ரூ. 1640 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்துல 64% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு எல்லா குவார்ட்டரும் அதாவது 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அது வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்ன சொன்ன மாரி ஒரு சில ரேஷியோ வந்து பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பே ரேஷியோ 93.7%ல வந்து இருக்கு. ஆனா நம்ம சொன்னது டிவிடெண்ட் பே ரேஷியோ 60 கீழ இருந்தா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பே ரேஷியோ 93.7%ல இருக்கனால, அதனால இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாரி உங்களுக்கு டவுட் வரும். அப்படிலாம் கிடையாதுங்க. லாபத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 93% நம்மளுக்கு டிவிடெண்டா தராங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1000 கோடி இவங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா, அதுல இருந்து 93%
நமக்கு இந்த வருஷம் வந்து டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அடுத்த வருஷம் இந்த HCL டெக்னாலஜி லாபம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு 2000 மாறுது அப்படின்னா, மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2000ல இருந்து 93.7% நம்மளுக்கு டிவிடெண்டா தருவாங்க. அதாவது கம்பெனியோட லாபம் அதிகமாக டிவிடெண்ட் பேட் ரேஷியோ இதே 90ல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். நம்ம இதை மட்டும் பார்த்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. நம்ம வழக்கம் போல் அந்த ROCE, ROE எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, ஸ்டாக்கோட பி ரேஷியோல நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பரான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லா ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ROEல 25% மேலே தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 26ல் தான் வந்து இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1000 இருக்குது. இப்போ வந்து ₹1640 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம், ஏப்ரல், ஜூலை அண்ட் அக்டோபர் இந்த 4 மாதமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ₹60 இவங்க வந்து டிவிடெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. இதுவே 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வெறும் ₹8 தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 2016ல் ₹10, ₹12, ₹18, 24, 32, 40, 40, ₹42. போன வருஷம் 2024 ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ₹54 டிவிடெண்டாக கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹60 டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணணும். இதே ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் ₹100 டிவிடெண்ட் தரேன்ட்டு தருவாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இருந்து ₹80, அதுக்கு அடுத்த வருஷம் ₹50 அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் இன்கம் அப்படி வந்து குறையும். நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்ல முதலீடு வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டிவிடெண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு தொழில் வளர்ச்சி இல்லைன்னா நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வருஷம் அதிகமாகிட்டே போகணும். இந்த வருஷம் அதிகமாக இருந்துட்டு இதுக்கு அடுத்த வருஷம்லாம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரு. இப்போதைக்கு HCL வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கம்பெனி தான். இவங்களோட டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% இந்த மாதிரி இருக்கும். இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல எல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ, அதாவது ₹1000 வாங்கியிருந்தா கூட இப்போ டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6% வந்து இருக்கு. இந்த மாதிரி தாங்க டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷம் வந்து பார்க்கும்போது அதிகமாகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு காசு வர வரைக்கும் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி, ஒரு 10,000 குவான்டிட்டிலாம் வந்து போகும்போது நம்ம வேலைக்கு போகணும் கூட அவசியம் கிடையாது. டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெடை பற்றி பார்த்தலாம். ஏன்னா வேதாந்தா வந்து அதிகமான டிவிடெண்ட் தராங்க. அதனால் வேதாந்தா வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹616 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தாவோட பிஸ்னஸ் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜிங்க்கு, லெட்டு, சில்வரு, காப்பரு, அலுமினியம், அயனு, ஆயில் அண்ட் கேஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸில் இவங்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கம்பெனி என்னமோ ஸ்பிளிட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் இவங்களோட எல்லா பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா மைனிங்கில் தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட்டு ஒரு வருஷத்துக்கே ஒரு ₹80 வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஸ்டாக்ல வந்து நிறைய பேர் முதலீடு பண்ணலாமா அப்புறம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2,41,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 19ல் வந்து இருக்குது. புக் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ₹103 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 7% வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ROCE நல்லாயிருக்கும், ROE நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஓபிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் 30%க்கு மேலே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 113% இருக்குது. அது எப்படிங்க ₹100 தான் லாபம் வருது, ₹113 எப்படி இங்கே வந்து தராங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரிசர்வ் வந்து பாருங்கள் 39,753 கோடி வந்து இவங்ககிட்ட இருக்குது. அந்த ரிசர்வில் இருக்க அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக தருவாங்க. அப்படி இல்லைனாலும் இவங்களுக்கு கடன் வாங்கி கூட ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம வந்து முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா லாபத்துலேருந்து டிவிடெண்ட் கொடுத்தா அது கரெக்டு. கடன் வாங்கிட்டு இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து கொடுப்பாங்க நிறைய கம்பெனி. மேபி அந்த கம்பெனி டெம்பரரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா அவங்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கும், ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து தான் தருவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு பாலிசி இருக்கும், டிவிடெண்ட் பாலிசின்னு. மேக்ஸிமம் டிவிடெண்ட் பாலிசி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வர லாபத்தில் 30% நாங்கள் வந்து டிவிடெண்ட்டாக வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பாலிசியை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்கணும். ப்ரைஸ் டு புக் வேலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து 6ல் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பாருங்கள் 2க்கு மேலே இருக்குது. அதாவது கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி தான் பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது. அதனால் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு. அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஏன் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்குறோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, பாரோவிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து வேதாந்தாவோட
பேலன்ஸ் ஷீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 கிட்டத்தட்ட 65,000 கோடி ரிசர்வ்கிட்ட இருந்திருக்கு. அதாவது அமௌண்ட்டாகவே 65,000 கோடி வச்சுருக்காங்க. 2023 வந்து பாருங்கள் வெறும் 39,000 தான் இருக்குது. மேபி இந்த அமௌண்ட் எங்கே போயிருக்குன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்க அதிகமான டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. அப்படி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 65,000 கோடியிலேருந்து 39,000 கோடி குறைஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக மேபி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே 30 கோடி வரைக்கும் போயிட்டு 30,000 கோடி வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40, 39 அந்த மாதிரி மாறி இருக்குது. மேபி இப்படி குறைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நெகட்டிவாகவே இருந்திருக்கும். இதனால தாங்க பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து செக் பண்ணணும். என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர்கிட்ட 56%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 11% வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 16% வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிட்டாங்க. டிஐட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ட 0.06%, ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 16% தான் ஹோல்டு பண்ணுறாங்க. அதாவது எஃப்ஐடிஐ 2 பேருமே வந்து இருக்காங்க. இப்போதைக்கு வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 வெறும் 6வது மாதம் 8வது மாதம் மட்டும்தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2.7% தான் இந்த தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 30% இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட் பேட் ரேஷியோ அப்படிங்கிறது 100%, 200% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதனால தாங்க இப்போலாம் அவசரப்பட்டு நம்ம வந்து ஸ்டாக் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ இவங்களோட டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் வந்து படக்கூடாது. இன்னமும் இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோ ரொம்ப கம்மி பண்ணாங்கன்னா மறுபடியும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அடுத்தது கோல் இண்டியா கரண்ட் பிரைஸ் 429 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல் பிஸ்னஸ் தான் வந்து இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி தான் ரொம்ப பெரிய கம்பெனி வேர்ல்டுலேயே. கோல் பிஸ்னஸில் மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 2,63,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான் வந்து இருக்குது. புக் வேல்யூ 171 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6% மேலே இருக்குது. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பேட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 46% தான். ₹100 உங்களுக்கு லாபம் வருதுன்னா 46% தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அப்படி ₹46 கொடுத்து உங்களோட டிவிடெண்ட் ஈல்டு 6க்கு மேலே இருக்குது அப்படின்னா இன்னமும் இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோ இன்னும் ஃபியூச்சரில் அதிகமாக்க டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். இன்டர்ன்ஷிப் வேலை வெறும் ₹707 தான் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.32 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.13 இருக்குது. ப்ரைஸ் புக் பார்த்தீங்கன்னா 2.50 இருந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். என்ன இந்த கம்பெனியில் சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கோல் பிஸ்னஸில் இருக்கனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனியில் சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்துகிட்டு இருக்கும். 2025 கிட்டத்தட்ட 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1வது மாதம், 8வது மாதம் 2 தடவையும் 11வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ₹26.50 அந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 பக்கத்தில் இருந்துச்சு. அதாவது ஒரு ₹100 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். யாராவது ₹100 இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 26% வந்து இருக்கும். இன்னமும் போக போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்த கம்பெனி பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இந்த கம்பெனியை பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பவர் செக்டர் இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் ₹375 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 288% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,24,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 4%க்கு மேலே வந்து இருக்குது. இன்டர்ன்ஷிப் வேல்யூ ₹879 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.28 இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ அப்படிங்கிறது வெறும் 22% தான் இருக்குது. அதாவது இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய லாபத்தில் வெறும் 22% கொடுத்தாவே டிவிடெண்ட் ஈல்டு 4%க்கு மேலே போயிருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் இவங்க 30%, 40%, 50% இந்த மாதிரி அதிகமாக்கும் போது இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கீழே இருக்குது. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.88 இருக்குது. இவங்க வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சேல்ஸ் குரோத் 15%க்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 16%க்கு மேலே இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ. ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். வருஷத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 3வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு 4.5% இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹375 இருக்குது. இதுக்கு பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ₹100, ₹150 அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வாங்கியிருந்தாங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11%க்கு மேலே வரும். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹150 நம்ம வாங்கியிருந்தா கூட இதுவே ₹100 இருக்கும்போது யாரை வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு 16%க்கு மேலே வந்து வரும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்க கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். உண்டியலில் காசு போடுற மாதிரி அப்பப்போ 2 குவான்டிட்டி, 3 குவான்டிட்டி இல்லைனா 1 குவான்டிட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம்னா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.